டிக்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு ஆப்னே சொல்லலாங்க. அந்த ஆப் போனதுக்கப்புறம் டிக்டாக் மாதிரியே எவ்வளவோ அப்ளிகேஷன் வந்துச்சு. ஆனால் டிக்டாக்குடைய இடத்த எந்த ஒரு ஆப்பாலுமே ஃபில் பண்ண முடியல. எந்த அளவுக்கு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் இன்னும் டிக்டாக்கை வந்து மறக்கலை. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக எத்தனை அப்ளிகேஷன் வந்தாலும் வந்து அது வந்து டிக்டாக்குடைய இடத்த வந்து ஃபில் பண்ண மாட்டிக்கு. ஸோ டிக்டாக்கை மக்கள் மறக்கிற அளவுக்கு இந்தியாவில் நீங்கள் ஒரு ஆப் நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 லட்ச ரூபா வந்து அரசாங்கத்திலேருந்து இலவசமாக உங்களுக்கு வழங்கப்படும் சொல்லக்கூடிய அளவுக்கு டிக்டாக் இருந்திருக்கு. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிக்டாக்குடைய இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆப்புமே சிங்காரி போன்ற எந்த ஒரு ஆப்புமே வந்து இது வரைக்கும் களத்தில் வரல. ஆனால் இப்போ ஒரு ஆப் வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து டிக்டாக்கே ப்ளே ஸ்டோரில் வந்தாலும் இந்தியாவில் லான்ச் ஆனாலும் கண்டிப்பாக நீங்கள் டிக்டாக் பக்கம் போக மாட்டீங்க. அது என்ன ஆப்பை அது எப்படி யூஸ் பண்ணுறது, நீங்கள் இவ்வளவுலாம் பில்டப் கொடுக்குறீங்களே உண்மையிலே அது வந்து டிக்டாக்கை விட பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டின் எனக்கு தெரியுது. ஓகே வாங்க, அது என்ன ஆப், அதை வந்து எப்படி நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது அப்படின்ற மூலிமா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்முடைய சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன ஒரு கிவ்அவே கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். ஸோ இன்னையிலேருந்து நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுக்குமே வந்து டெய்லி வந்து ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுவோம், அதில் 2 வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அதில் வந்து நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணணும், ஒரு ஷேரு, கீழே கமெண்ட் பாக்ஸ் ஒரு கமெண்ட், இப்படி நீங்கள் டெய்லி பண்ணிங்க அப்படின்னா டெய்லி ஒரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் வெப்சைட் மூலிமா செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 100 ரூபா வந்து கிஃப்டாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெவல்னால் வந்து 100 ரூபா ஒரு ஆளுக்கு மட்டும். ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு ரீச்சாக போகுதுன்னு தெரில, அதை போகிறத பொறுத்து ரூபாவும் ஆள்கூடைய எண்ணிக்கையும் வந்து இன்ஷால்லா வந்து கூடும். ஸோ இதுக்கு நீங்கள் எந்த அளவு சப்போர்ட் பண்ணுறீங்கன்றது வந்து தெரியல, மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் வந்து இது ஸ்டார்ட் ஆகுது. அது ஒன்றும் புதிய அப்ளிகேஷனாக எதுவுமே கிடையாதுங்க. ஏற்கனவே வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இன்ஸ்டாகிராம் தான். ஓகே, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணலைன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்டோரியை நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் மேலே அந்த ஸ்டோரி க்ரியேட் பண்ணுற அந்த ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். இப்போ இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். லைவு, ஸ்டோரி, ரீல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் டிக்டாக்ல எப்படி நீங்கள் போடுவீங்களோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஆடியோ வேணும் அப்படின்னா ஆடியோ உங்களுக்கு என்ன ஆடியோ வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடு, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடு வேணுமோ அந்த ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில எஃபெக்ட்டும் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எஃபெக்ட் ஓரளவுக்கு எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னே வந்து நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து லான்ச் பண்ணி இப்போ 2 நாள் தான் ஆச்சு, இதிலே வந்து இவ்வளோ எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் வந்து அதிகப்படியான எஃபெக்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்ஷால்லா நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமர் செட் பண்ணுறது. ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், டிக்டாக் யூஸ் பண்ண எல்லாத்துக்குமே தெரியும் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுன்னு சொல்லிட்டு. சிம்பிள் தான், டிக்டாக் மாதிரி தான், இதுவும் ரொம்பலாம் டஃப்பாலாம் கிடையாது. ஓகே, இதில் வந்து அப்லோட் பண்ண வீடியோ நீங்கள் எதில் போய் பார்க்கணும் அப்படின்னா 2வது வரக்கூடிய அந்த சர்ச் சிம்பிள் இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பாருங்கள், இப்போ இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இது முழுக்க வந்து டிக்டாக் மாதிரி இருக்கும். நீங்கள் டிக்டாக் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குமோ அதே சேம் ஃபீலிங் தான், வேறு எதுவுமே கிடையாதுங்க. நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி வந்து இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணால் நீங்கள் டிக்டாக்கை மறந்துடுங்க அப்படின்னு சொன்னது காரணம் என்னென்னா, டிக்டாக் மாதிரியே இன்ஸ்டாகிராம் ரொம்ப ஃபேமஸான ஒரு அப்ளிகேஷனுங்க. ஏகப்பட்ட மக்கள் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய வீடியோஸ் வந்து சுலபமாக வந்து எல்லோருக்குமே ரீச் ஆகும், நீங்களும் ஃபேமஸ் பாப்புலர் ஆகலாம். ஏன்னா டிக்டாக்ல வீடியோ போடுறதுக்குண்டான முழுக்க காரணம் என்ன அப்படின்னா எனக்கு அதிக லைக் வரணும், எனக்கு அதிக வியூஸ் வரணும், அவ்வளோதான். அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன்னு சொல்லி எல்லாத்தையும் சில மக்கள் அதே கான்செப்டில் நீங்கள் இங்கே வந்து இருக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே உள்ள மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆபாசமானது அந்த மாதிரியான விஷயங்கள் ஃபுல்லாக இவங்க அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது. டிக்டாக்கோட வந்து எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா டிக்டாக் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். ஏற்கனவே வந்து குமுறில் இருக்கக்கூடிய டிக்டாக் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லோருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஓரளவு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் பயந்தக்கூடிய மற்றொரு சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.